நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட நூர் சார் இணைஞ்சிருக்காங்க. முக்கியமா கிரிக்கெட் பத்தி, ஐபிஎல் பத்தி நிறைய பேசிட்டு இருக்கோம். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். நீங்க நல்லா இருக்கீங்களா? சிறப்பா இருக்கு சார். சார், ஆர்சிபி இந்த வருஷம் டாப் ஆஃப் த டேபிள் வந்துட்டாங்க. அதுவும் சிஎஸ்கே கூட வின் பண்ணி டாப் ஆஃப் த டேபிள் வந்திருக்காங்க. ஆர்சிபி கப் அடிக்கணும் அப்படின்னு சிஎஸ்கே ஃபேன்ஸ் கூட இப்ப நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ ஆர்சிபி கப் அடிப்பாங்களா சார்? இல்லை, எனக்கு வந்துட்டு நான் ஒரு விஷயம் சொல்லவா? எனக்கு வந்து ஆர்சிபி பர்சனலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்துட்டு ஒரு என்ன காரணமோ தெரியல. ஆர்சிபி வந்துட்டு எனக்கு பர்சனலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு எப்படி சொல்கிறது, பிடிக்காதுன்னே சொல்லலாம். ஒரு ரசிகனா நான் வந்து எப்படி நினைப்பேன்னா, ஆர்சிபி வந்து ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு அதை வந்து நான் ஒரு ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக தான் பார்த்தேன். ஆனால் ஹானஸ்ட்டாக சொல்லப்போனால், இந்த தடவை ஆர்சிபி வந்துட்டு சரியான டீமாக இருக்காங்க. டீம் கேம். இதுக்கு முன்னாடி இருந்த ஆர்சிபி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, தே ரிவால்வ் அரௌண்ட் இண்டிவிஜுவல்ஸ். ஒன்று கோலி, இல்லைன்னா ஏபிடி, இந்த கெயில், இந்த மாதிரி ஒரு இண்டிவிஜுவல்ஸை ரிவால்வ் பண்ணி தான் இருப்பாங்க. இப்போ எப்படி சிஎஸ்கே வந்து தோனின்ட்டு இருக்காங்களோ, அந்த மாதிரி ஒரு காலத்தில் இருந்த டீம் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆர்சிபி. திஸ் இயர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க டீம் வந்துட்டு பர்ஃபெக்டாக பில்ட் பண்ணியிருக்காங்க. டாப் ஆர்டரும் சரி, டாப் ஆர்டரில் விராட் கோலி வேற லெவலில் இன்டென்ட் ஆடுறாரு. ஃபில் சால்ட்டு, அதுக்கப்புறம் வந்து தேவதத் படிக்கல் நல்லா ஆடுறாரு. ரஜத் பட்டிதார் இப்போ கொஞ்சம் 4-5 மேட்சாக ஃபார்மில் இல்லாட்டி அவரெல்லாம் கிளாஸ் பிளேயருங்க. அவர் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு அடுத்து வர மேட்ச்சில் ஏதோ ஒரு மேட்ச் அவர் வந்து நல்லா அடிக்கக்கூடிய ஒரு பிளேயரு. ஓகேவா? அதே மாதிரி இப்போ அவங்களோட ஃபினிஷிங் ரோலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நேற்றுக்கு அடித்த அந்த ரொமாரியோ ஷெப்பர்டு, டிம் டேவிட், அருமையான டீம். பவுலிங்கும் அதே மாதிரி போட்டு பார்க்குறாங்க கடைசி வரைக்கும். குருநாள் பாண்டியாவாக இருக்கட்டும், அண்ட் அந்த சுயா சர்மா அந்த ஸ்பின் பவுலராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த பேஸ் பவுலர் ஜோஸ் ஏசல்வுட் சொல்லவே வேணாம். ஒரு 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 நல்ல ஒரு ஜெல்லாகி வராங்க. இந்த தடவை அவங்க கப்பை அடிக்கலைன்னா 100% இனிமேல் அடிக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு டீம் வச்சுருக்காங்க. அண்ட் தே ஹேவ் வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனால் அவங்க எனக்கு எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அவங்கள்ட்ட வந்து இப்போ அவங்கள தடுக்க போகிறது 2 விஷயம். ஒன்று, இவங்களோட அந்த சோக் மென்டாலிட்டி. சோக் ஆயிரும். ஏன்னா நேத்திக்கே இவங்க சோக் ஆனாங்க கொஞ்சம். நேத்திக்கு மட்டும் சிஎஸ்கே இல்லாமல் வேற எந்த டீமாக தான் நேத்திக்கு மேட்ச் ஜெயிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சோக் வந்து ஒரு நாக் அவுட் மேட்ச்ல, சே ஃபார் எக்ஸாம்பிள் மும்பை மாதிரி ஒரு டீம் ஆனா மும்பையில துவம்சம் பண்ணிடுவாங்க. அது ஒரு விஷயம். ரெண்டாவது, இவங்களுக்கு நடுவில் நிற்க போற டீம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மும்பை. மும்பை இந்த தடவை அதாவது அந்த டீமை பார்த்தாலே பயமா இருக்குங்க. அந்த டீம் பேப்பரை பார்த்தாலே எனக்கு தெரிஞ்ச அந்த டீம்கிட்ட வந்து வாக் ஓவர் கொடுத்துட்டு வந்துடணும். அந்த மாதிரி ஒரு டீம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க மும்பை. மும்பையோட 11 பேரை எடுத்துக்கிட்டிங்கன்னா, கரண் சர்மாங்கிற ஒருத்தரை தவிர மீத இருக்கிற 10 பேருமே இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் பிளேயர்ஸ். எல்லாருமே இன்டர்நேஷ்னல் ஆடக்கூடிய ஒரு பிளேயர்ஸ். மும்பை டீம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த டீமை வந்துட்டு இம்பேக்ட் சப்ஸ்டியூட் இல்லாமையே அவங்கள்ட்ட வந்துட்டு 9 பேட்ஸ்மேன் இருக்காங்க, 7 பவுலர் இருக்காங்க. 9 பேட்ஸ்மேனும் அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேனு, 7 பவுலரும் விக்கெட் எடுக்கக்கூடிய பவுலராக இருக்காங்க. இந்த டீமை ஜெயிப்பாங்களா அப்படிங்கிறது மட்டும்தான். இந்த டீம் அவங்க ஜெயிக்கிறதுக்கு வந்துட்டு ஒன்றும் கிடையாதுங்க. வெரி சிம்பிள். ஒரு ஒரு ஃபியர்லெஸ் இப்போ எப்படி ஆடுறாங்களோ அவங்க அதே மைண்ட் செட்டில் ஆடினாங்கன்னா கண்டிப்பாக கப் வாங்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி வாங்குறதுக்கான வாய்ப்பு அதிகம். அந்த குவாலிஃபையருக்குள்ளே போயிட்டாங்க, அந்த பிளே ஆஃபில் அந்த ஃபஸ்ட்டு 2 பொசிஷனில் வந்துட்டாங்கன்னா அவங்க வாங்குறதுக்கு அதிகம். ஒரு ஃபியர்லெஸ்ஸாக மும்பையை வந்துட்டு அவங்க ஒரு ஃபியர், எனக்கு தெரிஞ்சு அவங்க மும்பை ஆர்சிபி ஃபைனலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஏன்னா மற்ற 3 டீம் இப்போ யாரெல்லாம் பிளே ஆஃப் வருவாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மும்பை, ஆர்சிபி, ஜிடி, 1 அவுட் ஆஃப் பஞ்சாப் ஆர் டெல்லி. இதில் நீங்கள் பஞ்சாப், டெல்லி, குஜராத் இந்த 3 டீமை எடுத்துக்கிட்டிங்கன்னா குவாலிட்டி பெருசாக கிடையாது. அவங்க வீக்னஸ் நிறையா இருக்குது. இப்போ குஜராத் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த டாப் 3 தான் ரன் அடிக்கிறாங்க. அந்த டாப் 3ல யாருக்காச்சும் அவங்க எல்லா நாளும் அவங்களுக்கு குட் டேவாகவே இருக்குது. ஒரு பேட் டே வந்துச்சுன்னா அவங்க காலி. பஞ்சாப் கிங்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே சின்ன பசங்க அவங்க. அவங்களும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளோ ஹாட் ப்ளோ கோல்டு. ஒரு மேட்ச் செமையாக ஆடுறாங்க, ஒரு மேட்ச் கொஞ்சம் சொதப்புறாங்க. அதனால அவங்களும் கொஞ்சம் அவங்களையும் வந்தாங்கன்னா பஞ்சாப் ஈஸியாக சமாளிக்கிற வாய்ப்பு அதிகம். டிசியும் அதே மாதிரி தான். டிசியும் கொஞ்சம் அப்படியே டவுன்வர்ட் ட்ரெண்டில் போயிட்டுருக்காங்க. மும்பை அடிக்கிறதுக்கு அவங்க வந்து என்ன தெரியுமா, ஒரு தைரியமாக எந்த வித, எனக்கு தெரிஞ்சு என்னோட கட் ஃபீல் என்னோட கட் ஃபீல் தோன்றது என்ன அப்படின்னீங்கன்னா, ரஜத் பட்டிதார் இப்போ கொஞ்சம் ஃபார்ம் அவுட்டில் இருக்காரு பார்த்தீங்களா, அவர் தான் வந்துட்டு அவர் 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 கையில் தான் வந்து இவங்களோட கப்பு இருக்குங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஒருவேளை அவர் வந்து ஒரு பிக் மேட்ச்சில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேர்ன் அப் ஆனார் அப்படின்னா ஆர்சிபிக்கு ஒரு சான்ஸ். என்னோட கெஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர்
ஆர்சிபி ஜெயிச்சா அதுக்கு அவர் தான் காரணமா இருப்பாருங்கிற மாதிரி என்னோட ஒரு கட் ஃபீல் தோணுது. ஹி வில் பி தி கேம் சேஞ்சர். ஐ லைக் பிளேயர். ரஜத் பட்டிதார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட கேம் பிளே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ ஹோப் லைக் எனக்கு என்ன இந்த ஃபேன்ஸ் பண்றதுதான் கொஞ்சம் கடுப்பாகும். புட்டிங் இட் அசைட், ஆர்சிபி as a team, they are really good. சோ இப்போ ஆர்சிபி கப் அடிக்குமா அடிக்காதா? எஸ் ஆர் நோ? என்னைய கேட்டா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் their பெஸ்ட் சான்ஸ். மும்பைகிட்ட வந்து இவங்க தைரியமா ஆடி, ரஜத் பட்டிதார் வந்து ஒரு மும்பைக்கு எகெயின்ஸ்டா ஒரு பக்காவான ஒரு கேப்டன்ஸ் இன்னிங்ஸ் ஆடிட்டாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, நோ ஒன் கேன் ஸ்டாப் ஆர்சிபிங்க. ஐ ஹோப் தே வில் வின். பட் ஆனால் என்னோட இது பிரகாரம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, மோர் சான்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மும்பைக்கு தான் இருக்கு. பட் ஆர்சிபி கேன் வின். பார்க்கலாம். பார்க்கலாம். இந்த ஐபிஎல்ல வந்து ஆர்சிபிக்கு என்ன வாய்ப்பு இருக்கு? மும்பை வின் பண்ணுதா? பஞ்சாப் வந்து அதிரடி ஆடுறாங்களா? இல்லைன்னா ஜிடி வந்து பண்றாங்களாங்கிறத நம்ம பார்ப்போம். சார் ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பா ஆர்சிபி ஃபேன்ஸ் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க உங்களோட இன்டர்வியூ பார்த்து. பார்க்கலாம் சார் என்ன நடக்குது. கண்டிப்பா. தேங்க்யூ.